அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, அந்த வேர்டோட மீனிங், இங்கிலீஷ் வேர்டோட மீனிங்கை முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்ஸ்ட்ராக்டோட ஆப்போசிட் வந்து கான்க்ரீட். ஓகேவா? கான்க்ரீட்னா என்னன்னா, நம்மளால பார்த்து உணரக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் கான்க்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதே நம்மளோட தாட்ஸில் இருக்கிற ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் கான்க்ரீட் கிடையாது, அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இல்லை இல்லையா, நம்மளோட மனசுக்குள்ளார ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது சின்ன குழந்தைங்களுக்குலாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது பேப்பரில் 3 + 5 = 8, 1 + 7 = 8 இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்டாக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ளஸ்னா என்னன்னே அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நமக்கு தெரியும் ப்ளஸ்னா என்னன்னு. அந்த குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. ப்ளஸ்ன்றது அதுக்கு அப்ஸ்ட்ராக்டான கான்செப்டை ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, இந்த மாதிரி கான்க்ரீட்டான ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை கையில் கொடுத்து, இங்கே பார் 3 இருக்குது, இதில் பார் 5 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 வரும் அப்படின்னு கான்க்ரீட்டாக தான் ஃபஸ்ட்டு மேக்ஸை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்டுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகணும். உங்களுக்கு ஜஸ்ட்டு கான்க்ரீட்க்கும் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே கான்க்ரீட் கிளாஸ். இப்போ எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸை கிரியேட் பண்ணுறது, ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ஆர் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணலாம், இல்லை அதில் இருக்கிற டீச்சர்ஸ் லாகின் பண்ணலாம், இல்லைனா மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் லாகின் பண்ண முடியும். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த வெப்சைட் ரெஸ்பாண்ட் ஆகணும் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கணும் ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணும்போது. டீச்சர்ஸ்க்குலாம் வேறு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதில் இருக்கணும். பட் இது மூணுத்துக்குமே பொதுவாக நிறைய டேட்டா இருக்கும் இல்லையா. யாராக இருந்தாலும் அவங்களோட பேர் என்ன, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய டேட்டா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாக டேட்டா இருந்தாலே அதெல்லாம் காமனாக மூவ் பண்ணிடணும் பேஸ் கிளாஸ்க்கு. பொதுவான டேட்டாவை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லா கிளாஸ்லையும் பொதுவாக இருக்கிறதெல்லாம் தூக்கி ஜென்ரலைஸ் பண்ணி மேலே பேஸ் கிளாஸாக, சூப்பர் கிளாஸாக எழுதிடணும். அப்புறம் எதெல்லாம் பொதுவாக இல்லையோ, ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தான் அந்தந்த கிளாஸ்க்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஏன் அப்படின்றது உங்களுக்கே போக போக புரியும் கிளியரா. ஸோ யார் லாகின் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும், யாராக இருந்தாலும் அவங்க ஒரு மெம்பர் தான். அந்த மெம்பருக்கு தேவையானதெல்லாம் இந்த மெம்பர் கிளாஸில், சூப்பர் கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனி இன்ஹெரிட்டட் கிளாஸஸாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், டிரைவ்டு கிளாஸஸாக. ஸோ இந்த சப் கிளாஸ்லலாம் அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக இருக்கிறதெல்லாம் இந்த மெம்பர் கிளாஸ் பேஸ் கிளாஸ்க்குள்ளார இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிளை ரொம்ப சிம்பிளாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். மெம்பர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளார ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கு, நேம். ப்ரைவேட்டாக கொடுத்துக்கலாம். வெல்கம் மெசேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸை ஸ்டூடெண்ட், டீச்சர் அப்படின்னு வேறு 2 கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண போகுது. ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணும்போது வெல்கம் ஸ்டூடெண்ட்னு சொல்லணும், டீச்சர் லாகின் பண்ணும்போது வெல்கம் டீச்சர்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கிளாஸ்க்குள்ளார எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னு தெரியாது. வெல்கம் ஸ்டூடெண்ட்டா வெல்கம் டீச்சரான்னு நான் இங்கே சொல்ல முடியாது இல்லையா. அது என்ன ஆப்ஜெக்டோ அதை பொறுத்து இருக்குது. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னா வெல்கம் ஸ்டூடெண்ட்னு சொல்லணும், டீச்சர் ஆப்ஜெக்ட்னா வெல்கம் டீச்சர்னு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தடை இதோட டிரைவ்டு கிளாஸ் டிஃபைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு மெத்தடை இப்படி கொடுக்குறேன்னா, இதுக்கு நான் டெஃபினிஷன் இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த கிளாஸை எந்த கிளாஸ்லாம் டிரைவ் பண்ணுதோ அந்த கிளாஸில் நான் இதற்கான டெஃபினிஷனை கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று நீங்கள் கிளாஸ்க்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கிளாஸை நீங்கள் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இந்த மாதிரி கொடுக்க முடியும். எதுக்காக இப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு, இட் எக்ஸ்டென்ஸ் மெம்பர் கிளாஸ் அப்படின்னு இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மெம்பர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கிளாஸ்க்குள்ளார இந்த வெல்கம் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்து வச்சுருக்கோம்ல, எந்த டெஃபினிஷனுமே இதுக்கு நான் கொடுக்கல. இந்த மெத்தட் என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நான் இதுக்குள்ளார கொடுக்கவே இல்லை. டேரெக்டாக செமிகோலன் கொடுத்துட்டேன். வெறும் பேர் மட்டும்தான் இந்த கிளாஸ்க்குள்ளார இருக்குது. இந்த மெத்தட் என்ன வேலை செய்யணும் அப்படின்றத இப்போ நான் இந்த
சப் கிளாஸ்க்குள்ளார டிஃபைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி டீச்சர் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். அதுவும் இந்த மெம்பர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணிக்குது. இதுக்குள்ளாரையும் நம்ம இந்த வெல்கம் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக ஹலோ டீச்சர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகுது. மெம்பர் அப்படின்ற ரொம்ப பொதுவான ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார வெல்கம் மெசேஜ் அப்படின்ற மெத்தடோட பேரை மட்டும் நான் கொடுத்து எந்த டெஃபனிஷனுமே நான் கொடுக்கல. ஏன் அப்படி கொடுத்து வச்சிருக்கேன்னா, இந்த மெம்பர் வந்து ரொம்ப பொதுவாக இருக்குல்ல, இந்த கிளாஸை ஏதோ கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண தான் போகுது. ஸ்டூடெண்ட், டீச்சர் இல்லை வேறு கிளாஸ்க்கெலாம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த இன்ஹெரிட் பண்ணப்படுற கிளாஸ் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி இதில் என்ன வேலை செய்யணுன்றத அது சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கொடுத்து வச்சிட்டேன். வாய்ட் வெல்கம் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை நீ டிஃபைன் பண்ணு, டிரைவ்டு கிளாஸ்லலாம் டிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே அதற்கான டெஃபினிஷனை நான் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக செமிகோலன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மெத்தடை நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்குனாலே அந்த கிளாஸையும் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம 2 சப் கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டோம். மெயின் மெத்தட்குள்ளார இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி டீச்சர் T1 ஈக்குவல் டு நியூ டீச்சர் அப்படின்னு இந்த டீச்சர் கிளாஸ்க்கும் என்னால் ஆப்ஜெக்ட் தனியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் இதே மெம்பர் M1 ஈக்குவல் டு நியூ மெம்பர் அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலே எனக்கு எரர் வந்துச்சு. என்ன சொல்லுதுன்னா, cannot instantiate the type member. இந்த மெம்பர் அப்படின்ற டைப்பை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது, அதுக்கு ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மெம்பர் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நியூன்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பொதுவான ஒரு கிளாஸ். அவ்வளோ பொதுவான கிளாஸ்க்கு அது நம்மள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விடாது. எனக்கு புது மெம்பர் வேணும்னு சொன்னால் அது ஒத்துக்காது. என்ன மெம்பர்னு சொல்லு, ஸ்டூடெண்டான்னு சொல்லு, ஸ்டூடெண்ட் அலோகேட் பண்ணிக்கலாம். டீச்சரானு சொல்லு, டீச்சர் ஆப்ஜெக்ட் அலோகேட் பண்ணிக்கலாம். வெறும மெம்பர்னு சொல்லி நீ அலோகேட் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. அதுக்காக தான் டிரைவ்டு கிளாஸ்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு. பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. பட் இதே மெம்பர் M1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி நியூ டீச்சர்னும் கொடுக்கலாம். மெம்பர் M1 ஈக்குவல் டு இந்த நியூ மெம்பர் அப்படின்னு தான் நம்மளால கொடுக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க கிளியரா. ஏன்னா மெம்பர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றதுனால நியூ மெம்பர் அப்படின்னு புது ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டிரைவ்டு கிளாஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டு அதை பேஸ் கிளாஸ் வேரியபிளில் அசைன் பண்ணி விடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இது இருந்தாலும் கூட அது ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிடும். நியூ மெம்பர் அப்படின்னு தான் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாது. எதற்காக இவ்வளோ கன்ஃபியூஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ப்ரிசைஸாக ஏன் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிம்பிளாக. இப்போது யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் நான் ஏதாவது ஒரு அரேயில் ஆப்ஜெக்ட்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டுக்கு தனி அரே ஆப்ஜெக்ட்டு, டீச்சர்ஸ்க்கு தனி அரே ஆப்ஜெக்ட், இப்படிலாம் வச்சுட்டு நம்மளால் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, மெம்பர் அரே M ஈக்குவல் டு நியூ மெம்பர் அரே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம 4 மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி 2000ன்னு கூட நம்மளால் அரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த M(0)ல் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாம் கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்லாம் நான் எழுதலை, பேர், இமெயில் ஐடி, வாட் எவர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி M(1) ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை நம்ம எதுக்கு அசைன் பண்ணுறோம், இந்த மெம்பர் ஆப்ஜெக்ட்டுக்கே அசைன் பண்ணுறோம். மெம்பர் ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி M(2) ஈக்குவல் டு நியூ டீச்சர் அப்படின்னு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். M(3) ஈக்குவல் டு நியூ டீச்சர் அப்படின்னு இன்னொரு டீச்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணுறோம், டீச்சர் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணுறோம். பட் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல எம் அப்படின்ற அந்த அரேக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறதுனால எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனி அரேல வச்சுருந்தோம்னா ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இது ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக எடுத்து அந்த வெல்கம் மெசேஜை இன்வோக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று போட்டுக்கலாம். ஃபார் ஈச் மெம்பர் M1 present in this member array M. இந்த மெம்பர் அரேக்குள்ள நிறைய மெம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, அது ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக எடுத்து எனக்கு M1ல ஸ்டோர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த M1 ஒன்னொன்னும் ஒரு மெம்பர் அப்படின்றதுனால இப்படி கொடுக்குறோம். ஓகே, ஆல்ரெடி M1ன்னு பேர் வச்சிருக்கிறதுனால எரர் கொடுக்குது. இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் M1 டாட் வெல்கம் மெசேஜ் அப்படின்னு என்னால் இன்வோக் பண்ண முடியும். இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹலோ ஸ்டூடெண்ட், செகண்ட் ஹலோ ஸ்டூடெண்ட், அப்புறம் ஹலோ டீச்சர் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த லூப் 4 தடவை எக்ஸிக்யூட் ஆகுது. 4 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா. முதல்ல M0 அது எடுத்து M1ல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு வெல்கம் மெசேஜை இன்வோக் பண்ணும்போது இது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ண அந்த மெத்தட் இன்வோக் ஆகுது. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்னு பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி ரெண்டாவது M1 எடுத்து அது நமக்கு M1ல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு நம்ம இப்போ வெல்கம் மெசேஜை இன்வோக் பண்ணுறோம். அதுவும் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுது. அடுத்தது M2 எடுத்து M1ல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒரு டீச்சர் ஆப்ஜெக்ட், அதனால அது இந்த மெத்தடை இன்வோக் பண்ணுது. ஹலோ டீச்சர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த 4வதும் வந்து டீச்சர் ஆப்ஜெக்ட்ன்றதுனால 4வதும் நமக்கு ஹலோ டீச்சர் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கெலாம் தனித்தனியாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்லேயே நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. அது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளால் இதை ஈஸியாக லூப் பண்ணி ஹேண்டில் பண்ணவும் முடியுது. இப்போ உங்களுக்கு அந்த பேஸ் கிளாஸ் எதனால் வைக்கிறோம், டிரைவ்டு கிளாஸ் எதனால் வைக்கிறோம் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கான்செப்ட் கூட ஓகே. இப்போ எதுக்கு இதில் அப்ஸ்ட்ராக்ட்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டு இங்கே அப்ஸ்ட்ராக்ட்ன்றதே நம்ம கொடுக்காம விட்டுருவோம். கொடுக்காம விட்டுட்டு இந்த மெசேஜை இங்கே தனியாக டிஃபைன் பண்ணிட்டு போனால் அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணாமையே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா ரெட் ஆயிடுச்சு. என்னால் இன்வோக்கே பண்ண முடியாது. பேஸ் கிளாஸில் இந்த மாதிரி வெல்கம் மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்தால் தானே என்னால் M1 வச்சு இன்வோக் பண்ணவே முடியும். எல்லாமே பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு தானே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த பேஸ் கிளாஸ்க்குள்ளார இந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்லைன்னா அதை இன்வோக்கே பண்ண முடியாது. அதுக்காக டம்மியாக இந்த மாதிரி ஒரு மெத்தடு நம்ம டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்து வச்சிடறோம். இந்த மெத்தடை டிரைவ்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணிப்பாங்க அப்படின்னு அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்து வச்சுட்டு அப்ஸ்ட்ராக்டாக மெத்தடை கொடுத்ததுனால அந்த கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணதுனால தான் நம்மளால இந்த பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இந்த மெசேஜை இன்வோக் பண்ண முடிஞ்சுது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளார அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கெட் நேம் அப்படின்ற மெத்தடை நான் இதுக்குள்ளார டிஃபைன் பண்ணலாம். ரிட்டர்ன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போது ஒரு பப்ளிக் மெத்தட் இந்த மாதிரியும் என்னால் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு கான்க்ரீட் மெத்தட். இதில் ப்ராப்பராக டெஃபினிஷன் இருக்குது, அதனால இது கான்க்ரீட் மெத்தட். பட் இங்கே வந்து டெஃபினிஷன் இல்லாததுனால அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். கான்க்ரீட் மெத்தடையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளார கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது இருந்தாலும் அதை நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணுறோமா, மெம்பர்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதை ஸ்டூடெண்ட் இன்ஹெரிட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸையும் அது டிஃபைன் பண்ணியே ஆகணும். இங்கே இந்த வெல்கமை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த கிளாஸில் அதை டிஃபைன் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் பண்ணாமல் விட்டு பாருங்கள். இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். கமெண்ட் அவுட் பண்ணாலே எனக்கு என்ன சொல்லுதுன்னா, the type student must implement the inherited abstract method member.welcome message. அந்த மெத்தடை நீ டிஃபைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுது. இதில் நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த கிளாஸையும் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த கிளாஸை வேறு ஒரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதுக்குள்ள இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான டெஃபினிஷனை கொடுத்தே ஆகணும். நிறைய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இந்த மாதிரி ஒரே கிளாஸ்க்குள்ளார எழுதலாம். ஆனால்
இந்த கிளாஸை எந்த கிளாஸ்லாம் டிரைவ் பண்ணுதோ அது எல்லாமே அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இங்கே அதை அப்ஸ்ட்ராக்டாக கொடுக்கறதுக்கான காரணமே டிரைவ்டு கிளாஸ் இதோட டெஃபினிஷனை பார்த்துக்குன்றதுனால தான். ஸோ அதை டிரைவ்டு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷேப் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏரியான்றது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதுக்கு டிரைவ்டு கிளாஸஸாக ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிளை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண மாதிரியே அரே ஆஃப் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஏரியா மெத்தடை இன்வோக் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லாம் என்னன்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏரியா மெத்தடை இன்வோக் பண்ணணும்.